உங்கள் பிரபாகரன் பேசுறேன். இந்த வீடியோல நிகழ்தகவுகளை பார்க்கலாம். சரிங்களா? பள்ளி பருவத்துல நிகழ்தகவு பகுதியை படிக்காம வந்திருக்க மாட்டோம். அது சில பேருக்கு எளிமையான பகுதியாகவும் இருக்கலாம், சில பேருக்கு கடுமையான பகுதியாகவும் இருக்கலாம். சார் அதானே நான் 10th போட்டு தானே இப்ப போட்டுடலாம், அந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்காது. சரியா? அப்பொழுது இருந்த சூழ்நிலை வேறு, இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை வேறு. சரியா? இது போட்டித் தேர்வு. ஓகேங்களா? இதுல நிறைய தவறு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படி சார் வரும்? என்ன மீறி எப்படி வரும் அப்படின்னா, நம்மள மீறி வர்றதோட பேர் தான் தவறுகள். சரிங்களா? சரி வாங்க பார்ப்போம். நிகழ்தகவு P = சாதகமான நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை பை சமவாய்ப்புடைய மொத்த நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை. என்ன சார் புரியல? அதாவது மொத்தம் ஒரு 10 நிகழ்ச்சிகள் நடக்குது, 5 நிகழ்ச்சி தோல்வி. அந்த தோல்வி நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான நிகழ்தகவு அப்படின்னா மொத்த நிகழ்ச்சிகள் 10, 5 நிகழ்ச்சிகள் தோல்வி. இதுல ஒரே ஒரு நிகழ்ச்சியை எடுப்பதற்கு நிகழ்வதற்கான நிகழ்தகவுன்னு கேட்டா என்ன பண்ணுவோம்? 1 5 2 5 10. அப்போ 1/2 எழுதுவோம். இது எப்படி சார்னா B of E = N of E by S. சார் இதை ஞாபகம் வச்சுக்கணுமா சார்னா? ஞாபகம்லாம் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ. சரியா? மேல தேவையான விஷயம், கீழே மொத்த விஷயம், அதை தெரிஞ்சுக்கோங்க. முதல் வினா பாருங்க. ஒரு உற்பத்தியாளர் உற்பத்தியான செல்பேசிகளில் இருந்து 1000 செல்பேசிகளை சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுத்து சோதித்து பார்த்ததில் 25 செல்பேசிகள் குறைபாடு உடையன என கண்டுபிடிக்கப்பட்டது. எனில் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கும் ஒரு செல்பேசி குறைபாடு உடையதாக இருக்க நிகழ்தகவு என்ன? சரிங்களா? இருக்கணும், எந்த வேல்யூவை எங்க பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்பேசிகள் எவ்வளவு? 1000. சரிங்களா? அப்போ மொத்தம் 1000 செல்பேசிகள். அடுத்து என்ன கேட்கிறாங்க? ஒரு செல்பேசி குறைபாடு உடையதாக இருக்க நிகழ்தகவு. 1000க்கு எத்தனை செல்பேசி குறைபாடுதான் இருக்கும்? 25. இந்த 25ல 1 கிடைப்பதற்கான நிகழ்தகவு. அடிச்சிடலாங்களா? 1 25 4 25 100. நமக்கு ஆன்சர் அப்ப என்ன? 1/40. சார் 1/40 வந்திருக்கு. அப்ப 40 ஆன்சர் எழுதணுமா? நேரம் மற்றும் வேலையில எழுதுவோம்ல, 1/ல வந்துச்சுன்னா பைன்னு போட்டு, அப்ப 40 எழுதணுமா? எழுதக்கூடாது. சரிங்களா? 1/40 தான் விடை. அதாவது 40ல் 1 பங்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். சங்கீத் என்பவர் கடந்த 20 கூடைப்பந்து போட்டிகளில் இலக்கை நோக்கி தடையின்றி எறியும் வாய்ப்புகளில் 65 முறை இலக்கை நோக்கி எறிந்தார் மற்றும் 35 முறை தவறவிட்டார் எனில் அவர் எறிந்த பந்துகளில் ஒரு பந்து சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுத்தால் அப்பந்து இலக்கை அடைவதற்கான சோதனை நிகழ்வு என்ன? சரிங்களா? அதாவது ஒருத்தர் 65 முறை இலக்கை நோக்கி எரிஞ்சிருக்காரு, 35 முறை தவற விட்டுருக்காரு. அப்ப மொத்தம் எத்தனை முறை அந்த பந்தை எதிர்கொண்டிருக்காரு? 65 + 35 முறை பந்தை எதிர்கொண்டிருக்கிறார். சரிங்களா? அப்ப கூட்டினா என்ன வரும்? 100 வரும். சரிங்களா? அப்போ 100 முறை பந்தை எதிர்கொண்டிருக்காரு அப்படின்னும் பொழுது அப்ப இலக்கை அடைவதற்கான சோதனை என்னன்னு கேட்கிறாங்க. இலக்கை எத்தனை முறையில அடைஞ்சது? இலக்கை எத்தனை முறை அடைந்தது? 65 முறை. இப்போ 65ஆல 62. அப்போ 65/100. எப்படி அடிக்கலாம் பாருங்க. 1 5 5 3 5 5 20 5 100. அப்ப நமக்கு ஆன்சர் என்ன? 13/20. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். தேர்ந்தெடுக்கப்பட்ட 50 நபர்களில் 2 பேர் AB ரத்தம் உடையவராக இருந்தால் ஒருவரை சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அவர் AB வகை ரத்தம் இல்லாதவராக இருக்க நிகழ்தகவு என்ன? வார்த்தைகள் விளையாடி இருக்கு, கவனமா இருக்கணும். சரிங்களா? AB ரத்தம் இல்லாதவரை கேட்டிருக்காங்க. நாம அனைத்து வகுப்புகள்லயும் ஒரு ரூல் கண்டிப்பா சொல்லுவோம், கொஸ்டினை தெளிவா படி அப்படின்ட்டு. சரியா? தெளிவா படிக்காததால கெட்டவங்க நிறைய பேர், என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். சரிங்களா? ஓகே. தேர்ந்தெடுக்கப்பட்ட 50 பேர். அப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்களாம்? 50 பேர் இருக்காங்க. சரிங்களா? இந்த இடத்துல என்ன தப்பு பண்ணுவானா, நம்ம பையன் 2 போட்டு அடிச்சிருவோம். அதான் தப்பே. சரியா? அங்க 2 போடக்கூடாது. ஏன்னா அந்த 2 பேர் AB ரத்தம் உடையவர்கள். நமக்கு கேட்டிருக்கிறது AB ரத்தம் அல்லாதவர்கள். அப்போ 50ல 2 பேர் போயிட்டாங்க அப்படின்னா 48 பேர் தான் AB ரத்த வகை அல்லாதவர்கள். சரிங்களா? 48ஆல வகுத்துடலாமா? ஓகே. 24 2 48. 25 2 50. அப்ப நமக்கு ஆன்சர் என்ன? 24/25. புரியுதுங்களா? உளவியல் பகுதி என்பது அது ஒரு களம். அதுல வார்த்தைகள் விளையாடிக்கிட்டு இருக்கோம், அதை சரியான முறையில நாம எதிர்கொள்ளணும். சரிங்களா?
அடுத்து வினா பாருங்க. அடுத்த சம் பாருங்க. வானிலை ஆராய்ச்சி மையத்தில் கடந்த 300 நாட்களில் பதிவு செய்யப்பட்டு வெளியிடப்பட்ட வானிலை அறிக்கைகளில் 195 முறை சரியாக இருந்தது. கொடுக்கப்பட்ட நாளில் வெளியிடப்பட்ட வானிலை அறிக்கை தவறாக இருப்பதற்கான நிகழ்தகவு காண்க. மொத்தம் 300 நாட்களில் பதிவு செய்கிறாங்க. இதில் நாட்களில் பதிவு செய்யப்பட்டது. இதில் 195 நாள் சரியான முறையில் தகவல் எழுப்பப்பட்டது. தவறா 105ன்னு வந்துடும். அப்போ 300ல் 105க்கான நிகழ்தகவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எப்படி அடிக்கலாம்? 2 5 10, 1 5 5, 6 5 30, அப்போ 60ன்னு வந்துடும். கரெக்டுங்களா? அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது? 21/60. முதல் 20 இயல் எண்களில் இருந்து ஒரு முழு எண் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அந்த எண் ஒரு பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? சரிங்களா? இதுக்கு பகா எண் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? முதல் 20 இயல் எண் சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்கு என்ன வரும்னு நினைக்கிறீங்க? 20. கரெக்டுங்களா? அதாவது 1ல இருந்து 2 3ன்னு போயிட்டு 20 வரைக்கும் இருக்கும். முழு எண்கள் சமவாய்ப்பு முறையில தேர்ந்தெடுக்கப்படும். அந்த எண் பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. அப்ப 1 முதல் 20 வரை உள்ள பகா எண்கள் எத்தனை தெரியுமா உனக்கு? தெரியாது இல்ல? போட்டுருவோம். 1 பகா எண்ணும் இல்ல, பகு எண்ணும் கிடையாது. 2 பகா எண், 3 பகா எண், 5 பகா எண், 7 பகா எண், 11 பகா எண், 13 பகா எண், 17 பகா எண், 19 பகா எண். அப்போ 1 முதல் 20 வரை உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை எத்தனை பாருங்க? 1 2 3 4 5 6 7 8. 8ங்களா? அப்ப மொத்தம் 20 எண்கள்ல 8 எண்களில் ஏதாவது ஒரு எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு தான் கேட்டிருக்காங்க. எப்படி அடிக்கலாம்? 2 4 8 5 4 20. புரிஞ்சுதுங்களா? அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? 2/5. சரிங்களா? புரியும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதேனும் வகுப்பு தேவைப்பட்டாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வினாக்கள் பகுதியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. புரியலனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள் சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரியா? நாம இந்த சமுதாயத்துல ஒரு மனித தன்மையோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அடுத்தவங்களுக்கு பயன்படும் விஷயத்த ஒரு சின்ன ஷேர் பண்ணி உதவலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? தேங்க்யூ டு ஆல்.